ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபிஷ் வந்து 2 kg அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த ஃபிஷ்ஷோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாரமேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது வந்து இப்போ 2 ஃபிஷ் மட்டும் எடுத்திருக்கேன். இது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg ஆகுது. ஸோ அதுக்கு தேவையானது நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபிஷ் வந்துட்டு 2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருள்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மீன் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு வானலியில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து தேவைக்கு அளவு. ஸோ மஞ்சள் பொடி 2 டீஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம், வறுத்து பொடிச்சுக்க போகிறோம். ஓரளவுக்கு நம்ம வந்து பவுடர் ஆக்கியாச்சு. ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான். இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஆட் பண்ணும்போது ஈவன் ஆகிடும். ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ வந்து 2 ஃபிஷ்ஷுக்கு 2 kg அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றனால நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆனியன் விழுது அதுவும் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போது இது கூடவே வந்து நம்ம பொடிச்சு வச்ச பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பொடிச்சு வச்ச பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கும். இது வந்து நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சரியாக இருக்கும். 2 kg அப்படிங்கிறதுனால நமக்கு இது சரியாக இருக்கும். இது கூடயே தேவையான அளவு உப்பு தரணும். இப்போ இதை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஃபிஷ் கூட வந்து நல்லா ஒட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட் இப்போ நமக்கு ஓகேவாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த 2 kg ஃபிஷ்லேயும் வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்துட்டு அது எப்படி ஊறட்டும். இப்போ நம்ம வந்து பேன் அடுப்பு ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிற கொஞ்சம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஹீட் ஆகும். ஸ்லோ குக் பண்ணதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து ஒன் சைடு குக் ஆகிடுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு நம்ம ஒர்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க போட்டு இப்போ நெக்ஸ்ட் சைடு கொஞ்சம் குக் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெஜ் எடுத்து பார்க்கலாம். குக் ஆகிருக்காங்க. இது வந்து ஃபைனலாக நம்ம மல்லியில் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.